அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 27 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 12, 2025. இன்று கீழ் நோக்கினால் அதே போல் மகா சங்கட சதுர்த்தி கடைபிடிக்கப்படுகிறது. மகா என்றால் பெரிது. விநாயகர் பெருமானை இன்று வணங்கினால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்க. வருடத்தில் ஒரு முறை வந்துன்னா இந்த மகா சங்கட சதுர்த்தி வரும். இதை அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை விநாயகர் பெருமான்கிட்ட வைத்து உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் வென்று எடுக்கலாம். ஏன்னா விநாயகர் பெருமான் முப்பெரும் கடவுள். கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:20 வரை புரட்டாதி, பின்பு உத்திராதி. திதி இன்று காலை 10:35 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் மரண யோகம், அமிர்த யோகம். சந்திராசு நட்சத்திரம் மகம் பூரம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இப்போ சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும். அதே போல் தொலைதூர பயணம் மேற்கொள்றவங்க, தொலைதூர அலுவலகத்துக்கு செல்றவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி செல்றீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பாதுகாப்பாக செல்வீர்கள். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தலாம். புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைக்கலாம். எந்த ஒரு செயலியும் சுப வரையை வைத்து இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினை ஏற்படுத்தும். சூளம் வடக்கு. இன்று கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று வடக்கு தசநாதன் தசை நடத்துவதால் வடக்கு சைடு விளக்கு கற்பூரம் ஏற்றினாதான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.